நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கணும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் சில கிராமப்புற பகுதிகளில் இன்னும் பழமையான மரபுகளை கடைபிடித்து வருகின்றனர். அவை முற்றிலும் விசித்திரமான, சொல்லப்போனால் வினோதமானவையாக இருக்கின்றன. இன்னும் இப்படியான சடங்குகளை செய்கிறார்களா என்று கேட்கும் அளவிற்கு இருக்கின்றனர். அப்படி ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் சடங்கை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஹிமாச்சல பிரதேசத்தில் மணிகர்ணா பள்ளத்தாக்கில் உள்ள பினிக் கிராமத்தில் பேய்கள் மற்றும் அரக்கர்கள் அலைந்து தெரிந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பேய்கள் அழகான ஆடைகள் உடுத்திருக்கும் திருமணமான பெண்களை அழைத்து சென்று விடுமாம். இப்படி நடந்து கொண்டிருக்க இந்த கிராமத்து பெண்களை லாகி கோண்டா என்ற தெய்வம் காப்பாற்றுள்ளது என்று சொல்கிறார்கள். ஆடை உடுத்தாத பெண்கள் லாகி கோண்டா தெய்வம் பேய்களை அளித்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாக சாபான் மாதத்தில் 5 நாட்கள் இந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் ஆடைகள் அணிவதில்லை. இந்த பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. காலப்போக்கில் வாலிப பெண்கள் ஒற்றை ஆடை உடுத்திக் கொள்ள மட்டும் அனுமதி அளித்துள்ளனர். இந்த சமயத்தில் கம்பளியால் செய்யப்பட்ட பட்காய் மற்றும் பெண்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் நிர்வாணமாகவே இருக்கின்றனர். இந்த விதியை மீறி ஆடை அணியும் பெண்கள் சிறிது நாட்களிலேயே துர்ச்சம்பவங்கள் சந்திப்பதால் யாரும் இந்த பாரம்பரியத்தை மீற முயல்வதில்லை. இன்றைய காலத்தில் கிராமத்தில் உள்ள பெண்கள் நிர்வாணமாக வெளியே வருவதற்கு பதிலாக வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறார்கள். ஆண்களுக்கான கட்டுப்பாடு பெண்களுக்கு மட்டுமில்லாமல் ஆண்களுக்கும் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் இந்த கிராம மக்கள். வருடத்தின் இந்த 5 நாட்களில் ஆண்கள் யாரும் மது மற்றும் மாமிசம் உண்ணக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். சம்பிரதாயத்தை முறையாக கடைபிடிக்காவிட்டால் தெய்வங்கள் கோபம் அடைந்து அவருக்கு தீங்கு விளைவிக்கும் என்பது இந்த கிராமத்தின் ஐதீகமாகும். அதேபோல இந்த 5 நாட்கள் கணவன் மற்றும் மனைவி தள்ளியிருக்க வேண்டும் என்றும் சிரித்து பேசக்கூடாது என்றும் கூறுகின்றனர். சிரித்து மகிழ்ந்து இருப்பது பார்த்தால் மீண்டும் பேய் வந்து பெண்ணை தூக்கிச் சென்றுவிடும் என்பது இந்த கிராமத்து மக்களின் நம்பிக்கை. பினி கிராம மக்கள் இந்த காலத்திலும் வெளியாட்கள் யாரையும் கிராமத்திற்குள் நுழைய அனுமதிப்பதில்லையாம். இவர்கள் இந்த சிறப்பு விழாவில் வெளியூர் மக்கள் யாராலும் பங்கேற்க முடியாதாம். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.